ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரைட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வெரி குட், நைஸ் டு நோ. ரைட், போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மெட்ராஸ் 80s அண்ட் 90s எப்படி இருந்ததுன்னு. நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். பல பேர் அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னென்ன மிஸ் பண்ணுறாங்க லைஃப்பில், அந்த காலத்தில் நாங்கள் அனுபவித்த விஷயங்கள்லாம் என்ன, எப்படி வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணோம், எப்படி படம் பார்த்தோம், அப்படிலாம் நிறைய பேசியிருக்கேன். அந்த எண்டு கார்டில் கூட வைக்கிறேன் அந்த பார்ட் 1. அதை பற்றின பார்ட் 2 தான். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச, ஒன் பை ஒன்னாக பேசிகிட்டே வரேன் அப்படின்னு. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தனாலே நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் பார்ட் 2 போடுங்க, பார்ட் 2 போடுங்க. அந்த காலத்துக்கு என்னை கொண்டு போயிட்டீங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே, அந்த மாதிரி இன்னும் கோல்டன் பீரியட், 60s 70s 80s அண்ட் சட்டன் எக்ஸ்ட்ரா 90s பிறந்தவங்கலாம். அண்ட் அதை பற்றி இன்னொன்று இந்த கண்டினியூஷன் வச்சுப்போமே. ரைட், அண்ட் நிறைய பேர் நிறைய அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. நீங்கள் வேணால் அதில் பாருங்கள், அத்தனை கமெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கோம். நீங்களும் இப்போ எதுக்கு கமெண்ட் போடுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். ரைட், அங்கே ஒரு 1-2 நேர்ஸ் போட்டதை சில விஷயங்கள் மட்டும் என்ன அட்ராக்ட் பண்ணதை சொல்லிடுறேன். ஒருத்தர் போட்டிருந்தாரு, சார் ஞாபகம் இருக்கா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஏ ஒரு பக்கம் எஃப்னு போட்டு ரெண்டுத்தையும் ஒரு அமுக்கி இம்ப்ரெஷன் ஆக்கி ஏப்ரல் பூல் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் முதுகில் சட்டையில் போய் குத்துவோம், தும் ஏப்ரல் பூல்னு. அதில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் வேறு போட்டிருந்தார். எஸ், ஐ ரிமெம்பர் தட். அவர் பேர் மகாதேவன் நினைக்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் போட்டிருந்தார் ராமசாமின்றவர். நங்கநல்லூருக்கு வருவேன் சார், நான் சிதம்பரம் ஸ்டோர் பக்கத்தில் தான் அங்கே தங்குவேன். 1979 எங்கள் சிஸ்டர் வீடு இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நிறைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நங்கநல்லூர் ரங்காலன்னு. அந்த ரங்கா தேட்டர் தான் இப்போ வெற்றி வேலை மாறி இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு நேர் ரஞ்சன் நினைக்கிறேன். அவர் சொன்னார், எங்கள் தாத்தா வீடு ராயப்பேட்டையில் இருந்தது. ராயப்பேட்டை ஒவ்வொரு வாட்டி வெக்கேஷன் தாத்தா வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வெலிங்டன், அலங்காரு, தேவிலெலாம் படம் பார்ப்போம். வேலூர்லேருந்து மெட்ராஸ் வருவார் அவர். அது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோஸ் பீரியட்ஸு. அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னு. அப்புறம் இன்னொருத்தர், நாங்கள் 6வது தலைமுறையாக ட்ரிப்ளிகனில் இருக்கோம். எம்ஜிஆர் சிவாஜி படம்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். ரத்னகை வீட்லாம் மறக்கவே முடியாது சார். பீப்புள் வேர் ஸோ கைண்ட், ரொம்ப கைண்டாக இருப்பாங்க பீப்புளெலாம். சிங்கிள் ஃபேமிலி என்வாயர்மெண்ட் இருந்தது, எல்லாருமே ஒரே ரூஃபில் தான் வாழ்வாங்க. ஹியூமன் வேல்யூ நிறையா இருந்தது. டியர்ஸ் இஸ் ரோலிங் ஆன் மை ஐஸ் நிறைய, எனக்கே ஒரு மாதிரி மனசு ஆயிடுச்சு. அது அந்த காலத்தில் நினச்சா அழுக வருது அப்படின்னும் போது டச்சிங் மூமெண்ட் டெஃபினெட்லி. ரைட், இப்போ போன இதில் சொல்லாத நிறைய விஷயங்கள் இப்போ சொல்கிறேன். ஸ்பெஷல் இளையராஜா மியூசிக் எப்படி மறக்க முடியும். அன்னைக்கிலேயே உன்னை தேடுது அப்படிதான் ஆரம்பிச்சு, மச்சான பார்த்தீங்களா, ஐயோப்பா அந்த பாட்டெல்லாம் உள்ள ரேடியோவில் கேட்கும்போது அவ்வளோ கூஸ்பம் மூமெண்ட். இளையராஜா அது ரேடியோவில் வரும். அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் 1 hour காத்தால டைம் சரியாக தெரியல, 8 to 9 9 to 10 தெரில, 1 hour பாட்டு போடுவாங்க கம்ப்ளீட்டாக. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, முதலே அனௌன்ஸ் வேறு பண்ணுவாங்க. நம்ம கூட நேர் விருப்பம் கூட போடலாம், விவித் பாரதி நேர் விருப்பம் ஃபோன் பண்ணி சொல்லலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அப்போ அந்த 8 to 9 பாட்டு கேட்குறது திடீர்னு ஓடி வருவோம் வீட்டுக்கு, ஓடி வந்து ரேடியோவில் கேட்குறது, ஸ்பெஷலி அந்த சாட்டர்டே அண்ட் சண்டேயில். அப்போ கேட்ட பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள், 3ஆம் பிறை, வாழ்வே மாயம், அந்த மாதிரி படங்களாகட்டும், அலைகள் ஓய்வதில்லை, வாடி எங்க கிழங்க, எங்கள் அக்கா பெத்த முக்கா தொட்டு, நிறைய பேர் மறந்துருக்க மாட்டேங்க. அதெல்லாம் 1980s கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பாட்டு அது. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல சொல்லுங்க. அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாட்டு. அதே மாதிரி கோழி கூதுன்னு ஒரு படம் வந்து, அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும். பயணங்கள் முடியல, இளைய நிலா பொழிகிறது, ஒரு நம்ம மோகன், மைக் மோகன் அவர் தான், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கிளிஞ்சல்கள், இதெல்லாம் டக்குன்னு இவ்வளோ தான் ஞாபகம் வந்தது. அதுக்கு முன்னாடி பீரியட் சிவாஜி எம்ஜிஆர் பீரியட் 70s பற்றி பேசலாம். பட் இது 80s தான் ஜாஸ்தி பேசுறதுனால அதை பற்றிலாம். சிவாஜிலாம் தங்கப்பதக்கம், என் மகன் ஆகட்டும், கௌரவம், எங்கடி ஆற்ற விட்டு போயிட்டனோ வயசு கிளிக்கு ரெக்க முடிஞ்சு போயிடுது, அதை ஆற்ற விட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுற, கண்ணா நீயும் நானுமா, சூப்பர் பாட்டு. மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவில், கண்ணதாசனோட வரிகளாகட்டும் அண்ட் எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் இந்த மாதிரி பாடல்கள்லாம். அப்புறம் டிஎம் சௌந்தரராஜன் பாடுவார், கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் கேட்கலாம் அந்த பாட்டெல்லாம், நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. நைட்டு தூங்கும்போது கூட அந்த ரேடியோவில் நம்ம போட்டு கேட்கலாம். ஒரு நைட்டு வர 1 hour வரும் பாட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் எங்களை மாதிரி எப்போல்லாம் நாங்களாம் 10 வயசு 11 வயசு கதையை சொல்கிறேன் நான் இப்போ சொல்கிறதுலாம். மாத்திரை மிட்டாயின்னு ஒன்று விற்பாங்க, ஏன்னா நம்மளால அவ்வளோ காசு இருக்காது. அது வந்து 1 பைசாக்கு 4 மாத்திரை மிட்டாய் கொடுப்பாங்க, குட்டி குட்டியாக இருக்கும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளி மிட்டாய் அதெல்லாம் வாங்கி வச்சுப்போம். க்ளோரியஸ் மூமெண்ட். நினச்சி பார்த்தா 40 வருஷம் ஓடி போயிடுச்சா, இன்னும் ஒரு கோல்டன் பீரியடு, அதெல்லாம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, காமிக்ஸ் ரொம்ப பிரபலம் அப்போல்லாம். ஆமாம், இரும்பு கை மாயாவி, அப்புறம் விக்ரம் வேதாளம், இந்த மாதிரிலாம் காமிக்ஸ் புக் விற்பாங்களா. ஆர்ச்சிஸ் காமிக் புக்குன்னு இங்கிலீஷில் வரும், இதெல்லாம் தமிழ் வாங்கி படிக்கிறது உண்டு. அதே மாதிரி 6 வித்தியாசம், குமுதத்தில் குமுதம் வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வரேன், 35 பைசா தான் அப்போல்லாம் குமுதம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தேடுறது 6 வித்தியாசம், எங்கே பாரு, ஆய்
இது ஆறு வித்தியாசம். அதெல்லாம் ஒரு ஃபன் மூமெண்ட். ஆறு வித்தியாசம் அங்கே பார்க்குறது. சுஜாதா எதுனா சில பேய் கதைகள்லாம் எழுதுவார் குமுதத்தில். தொடரும் போடுற இடத்துல அவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்கும். படிக்கும்போதே அவங்க பக்கு பக்குன்னு இருக்கும். இப்போ விஷுவலாக தானே பார்க்குறோம் காஞ்சனா அந்த மாதிரி இதெல்லாம். இது வந்து படிக்கிறதப்ப சுஜாதா அந்த அளவுக்கு ஒரு எழுத்தில் வந்து அவ்வளோ ஒரு உயிரை கொண்டு வந்துடுவார் அந்த இதுலேயே. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லருக்கு இது எழுதுறதுக்கு நாவல்கள். பட்டுக்கோட்டை பிரபாகர் அவருக்கு ஒரு அவர் ஒரு இதுவரை பிடி சாமின்னு இருப்பார். அவரோட 2 டிடெக்டிவ் சிங்கிலிங்கு அப்படின்னு இருப்பாங்க. சுஜாதாவே டிடெக்டிவ் நாவல் எழுதும்போது கணேஷ் வசந்த் 2 கேரக்டர் இருக்கும். கணேஷ் தான் வக்கீல், அவர் அசிஸ்டன்ட் வசந்த்னு இருப்பார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. அதை தான் பிரியான்ற படம் கூட எடுத்தாங்க. ரஜினி நடிச்சு சிங்கப்பூர் போவாரை தேடிட்டு. அதில் கணேஷ் வசந்த் அது ரொம்ப ஃபேமஸ் அந்த கேரக்டர். அதே மாதிரி ராஜேந்திரகுமார், விவேக் ரூபலதா, அதான் அவங்களோட 2 டிடெக்டிவ். அதே மாதிரி ராஜேந்திரகுமார், சுபா இவங்கெல்லாம் கூட நிறையா கேரக்டர் எழுதுவாங்க. அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர்ஸு. அதோட இன்ட்ரோவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு காலை பொழுது 6 மணி சென்ட்ரல் ஸ்டேஷனில் கோவை எக்ஸ்பிரஸ் வந்து இறங்குச்சு, ரோட்டை தாண்டினாங்க, எதிர மல்லிப்பூ வச்சுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேசாக தூரிட்டு இருந்ததுன்னு அது இன்ட்ரோ படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்களாம். அதே மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக வேணா அங்கே சிவசங்கரி, லக்ஷ்மி, அனுராதா ரமணன், ரமணிச்சந்திரன் இவங்களாம் கூட அருமையான ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள நாவல்கள் எழுதுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் அதெல்லாம். சினிமாக்குன்னே 2-3 மேகசின் இருந்தது. பேசும் படம்னு ஒன்று. இந்திய சினிமாவுக்கு வந்து பிக்சர் போஸ்ட்னு இங்கிலீஷில் வரும், தமிழில் பேசும் படம். அதெல்லாம் என்னோட ஜெனரேஷன் பீப்புள் படிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. அதில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்ன படம் வரப்போதா, துணை வருதுப்பா, தங்கப்பதக்கம் வருது, அந்த மாதிரி பார்த்த காலங்கள் அந்த புக்கில். அப்புறம் பொம்மைன்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் புக்கு அது. அப்புறம் சினிமா எக்ஸ்பிரஸ் வந்தது, ரொம்ப நாள் இருந்தது. துக்ளக் எப்படி மறக்க முடியும் நம்ம சோ, அவரோட அரசியல் கண்ணோட்டங்களாகட்டும், அவர் பண்ணுற நையாண்டி கிண்டல்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அண்ட் ஹவு கேன் வி ஃபர்கெட் சோட துக்ளக் மேகசின். நியூஸ் பேப்பர்னா பேசுகிற தினத்தந்தி, சிந்துபாத் குடுன்னு ஓட்டு போய் லைப்ரரியில் போய் பார்த்து சிந்துபாத் எங்கே போயிட்டார் கன்னித்தீவுன்னு பார்த்துட்டு வருவோம். இன்னும் போயிட்டு இருக்காரு அவர் கன்னித்தீவு தேடிட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து இன்னும் 50 வருஷமாகி இன்னும் தேடிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. தினத்தந்தினாலே ஃபஸ்ட்டு ஆண்டி பண்டாரம் பாடுகிறார்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும். இல்லைன்னா குடுன்னு ஓடி போய் இது சிந்துபாத். அது மட்டும் இல்லை, நிறைய என்னென்ன சினிமா ரிலீஸ் ஆகுது, சினிமா எல்லாமே அதில் தான் இருக்கும். ஏன்னா இன்று முதல் அன்று முதல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது 200வது நாள் 300வது நாள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் மொமெண்ட்ஸு சினிமான்னு வரும்போது. ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி கிரிக்கெட், ஓப்பன் ஏரில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். ஃப்ரெஞ்சு கிரிக்கெட்னு ஒன்று இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃப்ரெஞ்சு கிரிக்கெட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சர்க்கிள் மாதிரி போட்டுப்போம், ரவுண்டு போட்டுட்டு அது உள்ளே நின்றுக்கணும். பேட்டை வந்து இப்படி சுற்றணும். ஒரு வாட்டி சுற்றிங்கன்னா 1 ரன் அது. ஆமாம், 2 வாட்டி சுற்றினா 2 ரன்னு. எப்படி அவுட் பண்ணுங்கன்னா, எதிராக இருக்கிறவங்க பாலை வந்து நம்ம முட்டி கீழே பால் பட்டுச்சுன்னா அவுட்டு, கால் நவுந்தாலும் அவுட்டு, சர்க்கிள் விட்டு வெளில வந்தாலும் அவுட்டு. அது ரொம்ப நல்லா இருக்கும் கடற்கடன்னு. ஏன்னா அதுக்கு பேட்டு கூட தேவையில்லை, ஒரு குச்சி வச்சுட்டு கூட விளையாடலாம். அப்படி ஒன்று இருந்தது, ஒரு சின்ன பால் வச்சுட்டு விளையாடுவோம். அது மாதிரி தான் ஃப்ரெஞ்சு கிரிக்கெட்டு. சுற்றி இன்னும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி இருக்கும் நம்ம. ஆமாம், இப்போ நினச்சி பார்த்தா ஒவ்வொருத்தரும் அந்த பேட்டி காலனியில் விளையாடும்போது மால்கள்லேருந்து பார்ப்பாங்க இல்லையா, என்னன்னா இப்படி கை சுற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் கோவில் பஜனைகள்லாம் சான்ஸே இல்லை. ஐயப்பா பாடல்கள் ஆகட்டும். பிஎன்டி காலனி வாஸ் ஸோ ஃபேமஸ் இந்த விஷயத்துக்கு. டிசம்பர் மாதம் ஆனால் போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி குடி பசங்களாம் ஜாலியாக இருக்கும். அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது சூப்பர். அப்புறம் அது கூடவே பக்கம் அடிக்கிறதுன்னு ஒரு கேம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது இப்போ தானே உங்களுக்கு ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள்லாம். எங்கள் காலத்தில் அப்பயே நாங்கள் பண்ணியிருக்கோம்ல. அது என்னென்னா 5 பைசா 10 பைசா காயின் இருக்குல்ல, 1 பைசா 2 பைசா, அது மேட் இன் 1979 1980 76 75 இயர் போட்டிருக்கோம். அந்த கடைசி டிஜிட்டை மூடிக்கிட்டு பெட்டு எதிர இருக்கும் கரெக்டாக சொல்லிட்டான்னா 1 பைசா அவனுக்கு, இல்லைன்னா அவன் 1 பைசா நமக்கு தரணும். அப்படி நடக்கும். கடைசி டிஜிட்டு சொல்லணும். அதிலே வர மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். காயின் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால். வெங்கல கலரில் 20 பைசா ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்தா பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட தான் இருக்கும். எங்கள் சர்க்கிளில் அந்த 20 பைசா இருந்தால் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது. பட் தோஸ் வர் த டேஸ். அண்ட் நான் ஸ்கூல் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அப்புறம் தான் இண்டோ ஸ்கூல் ட்ரிபிளிங் எனக்கு வந்தது. அப்போ எங்கள் பிஎன்டி காலிலேருந்து நான் போவேன் ராயப்பேட்டாங்க. பயில் தேட்டர் பக்கம் பின்னாடி தான் அந்த ஸ்கூலு. அங்கே ஒரு இடம் இருக்குது தெரியுமா, கொலகாரம்பேட்டை. ஆமாம், அந்த ஊர் பேர் கொலகாரம்பேட்டை. அங்கே போவாளியில் தான் மேஜர் சுந்தரராஜன் வீடு இருக்கும். டெய்லி போகும்போது அப்படியே எட்டி பார்ப்பேன், யாராவது ஃபிலிம் ஸ்டார் வந்திருக்காங்களான்னு. ஒரு வாட்டி நாகேஷ் நின்று பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் அப்போ பிளைமூத் கார் இருந்தது. அப்போலாம் ஒரு அம்பாசிடர் ஃபியட் தானே, பிளைமூத் பெரிய கார் வச்சுட்டு மேஜர் சுந்தரராஜன் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குது. நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே மறக்க முடியாது. அப்போல்லாம் கிராண்ட் செலிப்ரேட்டட் ஸ்கூலில் அப்படியே கூப்பிட்டு போவாங்க. மோபரீஸோட மியூசிக் அகாடமியில் கூப்பிட்டு போய் படம்லாம் காட்டுவாங்க. இது கார்ட்டூன் ஃபிலிம் ஆகட்டும், பாருங்கள் எல்லாம் கற்றுங்க. ஹட்டாரி அப்படின்ற படம்லாம். அதே மாதிரி கோபாலபுரம் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ராயப்பேட்டாவில். அந்த ப்ளே கிரவுண்டில் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம் ஒரு 15-20 டீம் விளையாடுவாங்க. ஆமாம், ஒருத்தர் இங்கே ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு டீமுக்கு அவர் மிடானாக இருப்பார், பக்கத்தில் ஒருத்தர் நிற்பான், அவன் இன்னொரு டீமுக்கு கவராக இருப்பான்.
இன்னொரு டீமுக்கு இன்னொரு தனிப்பான் தேர்ட் மேனாக இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு என்ன இட பற்றாக்குறை வரையும் அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேலே பைத்தியம். அப்படியே சுற்றி சுற்றி ஓடுவோம். யார் எந்த பால் எடுக்கணும்னு தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது அந்த கோபாலபுரத்தில். அந்த சத்யம் தேட்டர் பக்கத்தில் இருந்தது. அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். அப்புறம் ஸ்டம்ப் வாங்கலாம் என்கிட்ட காசு இருக்காது அப்போல்லாம். ஆமாம், அப்போனா கிரிக்கெட் எப்படி விளையாடுவோம்னா செவுத்தில் கரியில் அதில் ஸ்டம்ப் வரைஞ்சிருவோம். ஆமாம், ஸ்டெப் மாதிரி வரைஞ்சி நின்றுப்போம். அதான் ஸ்டம்ப்பு. ஸோ அதில் பட்டது அவுட்டு. அந்த மாதிரி இது ஆகட்டும். பால் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. எப்போயாவது தான் எல்லோரும் 2 பைசா 3 பைசா 4 பைசா போய்ட்டு பால் வாங்குவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் டியூப்பில் கத்திரிக்கோளால் அதை கட் பண்ணி தினத்தந்தி பேப்பர் நல்லா கசக்கி அது மேலே டியூபெல்லாம் போட்டு பால் ஆகிடுவோம். அது வச்சு விளாடுவோம். சம்டைம் பேட் இருக்காது, கை தான் பேட்டு. கையால் இப்படி 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 அடிக்கிறதாகட்டும். நீங்கள்லாம் கண்டிப்பாக என் ஜென்ரேஷன் பீப்புள் யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த விளையாடுறது. மாடி பஸ்ஸுன்னு ஒன்று அப்போ ஓடும், 18ஆம் நம்பர், சைதாப்பேட்டை டு பாரிஸ் வரும். அது பார்க்கவே தமாஷா இருக்கும். மாடி மேலே ஏறி அது ஒரு ஃபன்னு, ஜாலியாக மேலே ஏறி போய் வந்து போகணுன்னு. ரெட் கலர் பஸ்ஸு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட்மேன் வர்றதாகட்டும், ரீட்டா ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு வருவார். ஐஸ் ரீட்டா ஐஸ் பலாய்ஸ் அப்படின்னு. அது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் என்ன தான் கடைக்கு அனுப்புவாங்க எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ எல்லாம் மிக்சிலாம் கிடையாது, மிக்சி இல்லைன்னா ஆட்டுக்கல் வீட்டில் அதில் அப்படி தான் மாவு அரைப்பாங்க. அது கூட இல்லாதவங்கன்னா வெளில போய் மாவு அரைக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு மாவு அரைச்சிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு ஃபன் மூமெண்ட். காத்தால பால் பூத்தில் பால் வாங்குறதுக்கு போய் லைனில் நிற்கணும். நான் ஃப்ரெண்டில் என்ன பண்ணுவோம், கல் வச்சுருவோம். அதான் லைன். அந்த கல் நான் தான், இந்த கல் அவர் தான். அங்கே பின்னாடி நிற்கிறவங்க பெரியவங்களாம் எங்களை திட்டுவாங்க, என்னப்பா நாங்களாம் நிற்கிறதுலாம் மனுஷனா இல்லையான்னு. அதே மாதிரி விஜிபி பீச்சுக்கு கூட்டு போவார் எங்கள் அப்பா. அங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் தெரியும். சில மாதிரி ஒருத்தர் இருப்பார், சிரிக்க மாட்டார், அப்படியே நின்று இருப்பார் வாசல்லையே இப்படியே. ஆமாம், அதை ஒரு கேரக்டராக வச்சு கன்னிராசின்னு ஒரு படம் வந்தது 1985. பிரபு, ரேவதி, சுமித்ரா, கவுண்டமணி பிரபுவை கொண்டு போய் வேலையில் சேர்த்து விட்டார். ஊர்லேருந்து வருவார், அவரோட வேலை நிற்கணும். நல்லாயிருக்கும் அந்த சீன். தேடி பாருங்கள், வீடியோ இது எங்கேயாவது இருக்கும் யூடியூப்பில். அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஜிபிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்டு, அப்புறம் ஃபன் நம்ம ரென்ஸ் அட் த பிளாக் தண்டர் அப்படின்னு ஒரு ஆட் வரும் கோயம்புத்தூர். ஆமாம், பிளாக் தண்டரு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்தது. அதிசயம்னு மதுரையில் அந்த தீம் பார்க் சொல்கிறேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்கள். அப்புறம் ரேடியோவில் ஒளிச்சித்திரம்னு வரும். ஆமாம், 1 hour ப்ரோக்ராம் வரும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சினிமா டைலாக்ஸ்லாம் வரும், அந்த படத்தை சுருகி. அது மாதிரிலாம் கேட்ட காலம் இருக்குது. தங்கப்பதக்கன்ற படம், பட்டிக்கட்டப்பட்டணுமா, சாந்தி தேட்டர் ஏன்டே காட்டுறியா அப்படி மாதிரி சிவாஜி, அது ஒரு சீனு. அதே மாதிரி கல்யாணராமன் ஒரு படம் வந்தது, ரொம்ப பிரமாதமாக ஓடின படம். அந்த கௌரவம் அதில் சொன்னல அதெல்லாம் ஒளிச்சித்திரம்னு வரும். ஹார்லிக்ஸ் தான் அதை எவ்ரி சண்டே ஹார்லிக்ஸ் வழங்கும். ஏன்னா ஒளிச்சித்திரம்ட்டு வரும். அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரோட்டில் இருக்கும் தூத்துன்னு ஓடி வந்துடுவோம் வீட்டுக்கு கேட்கணுன்னு. அதே மாதிரி டிவி அட்வர்டைஸ், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எந்த பாப்பா பியர்ஸ் போட்டு குளிக்கிறாலோ அவள் அழகாக இருப்பாள் அப்படிலாம் ஒரு ஆட் வரும். அண்ட் கப்பர் கி அஸ்லி பசந்த் குளுக்கோஸ் ஷோலே வந்த காலத்தில் ஒரு குளுக்கோஸ் பிஸ்கெட் வச்சுட்டு கப்பர் சிங் அது காட்டுறது. அண்ட் சினிமான்னு பார்த்தீங்கன்னா 4 பேரோட டாமினேட் மறக்கவே முடியாது. பாலச்சந்தர், பாரதிராஜா, பாலு மகேந்திரா அண்ட் மகேந்திரன், இவங்களோட படம். நானும் அந்த காலத்தில் சின்ன பையனுக்கு மாதிரி ரசிக்க முடியல, இப்போ ரசிக்க முடியுது. பட் ஏன்னா அந்த காலத்தில் நம்மள டிஷ்ஷு ஜெய்சங்கர் ஃபைட் பண்ணோம், சிவாஜி ஃபைட் பண்ணோம், எம்ஜிஆர் ஃபைட் பண்ணோம், இதுதான் மைண்டில் ஓடும். அந்த படத்தில் சில கேரக்டர்லாம் தில்லுமுல்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் இந்திரன் சந்திரன், ஏன்னா ஐயம்பேட்டை, அரியபேர், அந்த ஞாபகம் இருக்கட்டும். அதே மாதிரி பாரதிராஜோட சிகப்பு ராஜாக்களை நத்திங் கோவம் வந்துடும் கமலுக்கு, அப்படியே ஏதுவார். அந்த சீன் இன்னும் ஞாபகம் இருக்குது. நத்திங்னு ஸ்ரீதேவிட்ட கத்துறது. அது மாதிரி பாலு மகேந்திரா படம் 3ஆம் பறை சுப்னி, அதை எப்படி மறக்க முடியும், நோபடி கேன் ஃபர்கெட் தட். அது மாதிரி மகேந்திரனோட தான் கெட்ட பயசா இருந்த காளி, முள்ளு மலரும், கிளாஸ். ரஜினியாலையும் நடிக்க முடியும்னு காமிச்சது அவர் தான். 6லேருந்து 60 வரை ஆகட்டும். அதெல்லாம் இன்னும் பசுமையாக ஓடிட்டுருக்கு. எனிவே இன்னும் நிறைய எபிசோட் இருக்குது. இதுவே இவ்வளோ நேரம் ஓடிட்டு அறுத்துட்டவங்கள. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி? இது இல்லாமல் நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் யூ ஆர் மிஸ்ஸிங், என்ன மிஸ் பண்ணுறீங்க இந்த ஜென்ரேஷனில்? அந்த காலத்தில் நம்ம இருந்தது, இப்போ வாட் யூ ஆர் மிஸ்ஸிங்? இல்லை வெறும் மெமரிஸ் மட்டும் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட? அதான் மெமரிஸ் மட்டும் தான் இருக்குது, ஞாபகங்கள் யாரும் அழிக்க முடியாது இல்லையா நம்மளை நினைவுகளை. ரைட். அண்ட் புக்கு படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காலத்தில் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃப்ளோவாக பேசுகிறதாகட்டும், பை ஹார்ட் பண்ணுறதாகட்டும், மெமரி ஆகட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மேகசின் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதை ரெஸ்பான்ஸ் பார்ட் 3 வரும். பொறி பார்த்ததுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.